கண்களை மூடி நாம் ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சற்று நேரம் தியானிக்கலாம். ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில் கூட நாங்கள் நீர் பேசுவதை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய சத்தம் எங்கள் மத்தியிலே தொனிக்கப்படும்படியாய் உம்முடைய சத்தத்தை மாத்திரம் கேட்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே பாஸ்டர்மா கேட்டாங்க, நீங்கள் எப்போ வர்றீங்கன்னு கேட்டாங்க. 23ஆம் நான் ஃப்ரீயாக இருக்கிறேன், வரேன்னு சொன்னேன். என்ன செய்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து 2-3 செய்திகளை நான் ஆயத்தம் பண்ணினேன். ஆனால் காலை வரை கூட ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது. என்ன ஆண்டவரே, ஏன்னா எப்பொழுதுமே நான் பேசக்கூடாது, ஆண்டவர் பேசணும்னு நான் எப்பொழுதும் நினைப்பேன். அதான் என்னுடைய ஊழியத்தின் அனுபவம். ஆகவே அதிகாலை எழுந்து ஆண்டவருடைய பாதத்தில் கேட்டேன், ஆண்டவரே 2-3 நாட்களாக செய்தி ஆயத்தம் பண்ணினேன், ஆனால் எனக்கு சரியான ஒரு வழி நடத்துதல் இல்லை. இன்றைக்கு நான் என்ன செய்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்ன காரியத்தை நான் குறித்து உங்கள் மத்தியிலே நிற்க ஆண்டவர் கிருபை செய்தார். நம்முடைய ஆசை என்ன? இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு காலையில் கொடுத்த செய்தி. நம்முடைய ஆசை என்ன? ஒருவேளை எனக்கு எவ்வளோ ஆசை இருக்கலாம். அதுபோல் இந்த ஆராதனையில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பல்விதமான ஆசைகள் இருக்கலாம். பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, எதிர்கால வாழ்க்கை குறித்து நமக்கு பல ஆசைகள் இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆசை என்ன என்பதை இந்த நாளில் ஆண்டவர் நம்ம மத்தியில் இடைபெட விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு எவ்வளோ ஆசைகள் இருந்தாலும், எவ்வளோ விருப்பங்கள் இருந்தாலும், அருமையான ஒரு சங்கீதத்தை வாசித்தோம். 16ஆம் சங்கீதத்தில் 8வது வசனம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அப்போ ஆண்டவரை நமக்கு முன்பாக வைக்கின்ற பொழுது அவர் என்ன செய்வாராம்? நம்ம அவருடைய வலது பாரத்தில் வைத்திருப்பார். அவருடைய வலது பாரத்தில் வைத்திருக்கின்ற பொழுது நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த சங்கீதம் எனக்கு ரொம்ப இஷ்டம். எப்பொழுதெல்லாம் எனக்கு சோர்வு வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் ஆண்டவரோடு பேச வேண்டும் என்று நினைக்கிறேனோ, எப்பொழுதெல்லாம் நான் ஊழியத்துக்கு செல்ல நிற்கிறேனோ, அப்பொழுதெல்லாம் இந்த வசனத்தை வாசித்து நான் என்னை அர்ப்பணித்து செல்வது என்னுடைய வழக்கமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோ ஆசைகள் இருக்கிறது என்று நாம் பார்க்கின்ற பொழுது, முதல் ஆசை ஆபிரகாமுடைய ஆசை. முதல் ஆசை என்ன? ஆபிரகாமுடைய ஆசை. அப்போ நமக்கு நல்ல ஒரு வீடு கட்டணும், பிள்ளைங்க நல்லா வளரணும், நல்ல ஐஸ்வர்யமாக இருக்கணும், நல்ல அழகான மருமக வரணும், வந்து நம்மளெல்லாம் நிச்சயம் முடியை பிடிச்சி ஆட்டணும் இல்லையா? ராதிகா சிரிக்கு நல்ல மருமக வந்தால், ஏற்கனவே நான் ஆட்டப்பட்டிருக்கிறேன், நல்ல மருமக எனக்கு வந்து அப்பா என்னை ஆட்டணுமான்னு சிரிக்கிறா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அது எல்லாருடைய ஆசை, எல்லாருடைய ஆசை இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்போ ஆசை ஆசையாய் நம்ம பிள்ளைகளை வளர்க்கிறோம், ஆசை ஆசையாய் படிக்க வைக்கிறோம், ஆசை ஆசையாய் ஆண்டவருடைய கரத்தில் கேட்டு நல்ல ஒரு வேலையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் ஆசைப்படுறோம், ஆனால் கடைசியில் என்ன நினைக்கிறோம்? ஏமாந்து போயிடுறோம் இல்லை? யோசிச்சு பாருங்க, ஏமாந்து போயிடுறோம். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆபிரகாம் எதை குறித்து ஆசைப்பட்டான் என்று பார்க்கின்ற பொழுது எடுத்து வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம், 56வது வசனம். யோவான் 8:56. பாருங்கள், ஆபிரகாம் எதை குறித்து ஆசையா இருக்கிறானா, பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க. அப்ப
நம்முடைய ஆதி தகப்பன், நம்முடைய பிதாவாகிய தகப்பன், விசுவாசம் தகப்பன் ஆபிரகாம் சொல்றாரு, ஐயா என்னுடைய மகன் உயர்ந்த நிலைக்கு வருவதை நான் பார்க்கணும், ஆசை கிடையாது. என்னுடைய குடும்பம் இந்த உலகத்தில் ஒரு பெரிய குடும்பமா இருக்கணும், ஆசை கிடையாது. என்னை பார்த்து எல்லாரும் சொல்லணும், இந்த உலகத்தில் ரொம்ப ஐஸ்வர்யனா இருக்கிறான், ஆசை கிடையாது. ஆபிரகாம் என்ன நினைக்கிறாரு? பிதாவாகி ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆசை எதை பற்றி கொண்டிருக்க வேண்டும்? ஆண்டவருடைய வருகையை, ஆண்டவரை முகமுகமாய் காண வேண்டும். ஆண்டவருடைய வருகையில என்னுடைய தேசம் எப்படி இருக்கும், அந்த தூர தரிசனம் இருக்க வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அவருடைய நாளை காண ஆபிரகாம் ஆசையா இருந்தான். அப்ப இன்றைக்கு அருமையான பிள்ளைகளே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாம நினைக்கிறோம், நல்ல அழகான மருமக வரணும், நல்ல அழகான ஒரு வீடு கட்டணும், நல்ல அழகான ஒரு காரியத்தை செய்யணும், எல்லாம் சரிதான். ஆனா நாம் நினைக்கிறோம், ஆனால் தேவன் நினைக்க நாம் கொடுக்கிறோமா? ஆண்டவரே, நீர் என்னை குறித்து என்ன நினைக்கிறீர்? என்னுடைய குடும்பத்தை குறித்து என்ன நினைக்கிறீர்? என்னுடைய பிள்ளைகளை குறித்து என்ன நினைக்கிறீர் என்று சொல்லி ஆண்டுடைய விருப்பத்திற்கு, ஆண்டுடைய வாஞ்சைக்கு, ஆண்டுடைய ஆசைக்கு நாம் அர்ப்பணிக்கிறோமா? அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யோசித்து பாருங்க. இந்த சபைக்காக அநேக நாள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஒரு காரியத்தை எங்களிடத்தில் உணர்த்தினார். இந்த சபை உருவாக்கப்பட்ட நோக்கம், இந்த வீஜிராவணர் பகுதி ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த வீஜிராவணர் பகுதியில் நாம் என்ன செய்யணும்? ஒரு பெரிய எழுப்புதலை காண வேண்டும். அதற்குத்தான் ஆண்டவர் இந்த சபையை ஸ்தாபித்திருக்கிறார். எத்தனை பேர் அதற்காக ஜெபிக்கிறோம்? யோசித்து பாருங்க. இவ்வளோ பெரிய ஆலயம், இந்த இடத்துல எழும்புன்னு நான் கூட நினைச்சதில்லை. 38 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பகுதிக்கு வந்தேன். வெறுமையாயிருந்த வீஜனான் பகுதி இன்றைக்கு அழகா இருக்குதுன்னா அந்த ஆலயம் ஒன்றுதான் காரணம். எத்தனை பேர் நம்புறோம்? ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆலயம் மாத்திரம் இல்லைன்னா இந்த பகுதி அழகே கிடையாது. யோசித்து பாருங்க. அப்ப இந்த அழகான ஆலயத்தை ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்து ஆண்டவர் கட்டி எழுப்பி இருக்கிறான்னு சொன்னால் நம்முடைய ஆசை எதுவாக இருக்க வேண்டும்? ஐயா, இந்த வீஜிராவணர் பகுதி முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எங்களுடைய சபைக்கு வர வேண்டும். இந்த சபை இடம் போதாத அளவிற்கு என்ன செய்யணும்? நிரப்பப்பட வேண்டும். இது நம்முடைய ஆசையா இருக்க வேண்டும். அதைத்தான் வசனத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய காரியங்களையும் நாம் முன்வைக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். ஆமோஸ் அழகா எழுதுற, கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆட்சி மாறலாம், நாட்கள் கடந்து போகலாம், பஞ்சம் வரலாம், எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள் ஏற்படலாம், எங்கு பார்த்தாலும் பலவிதமான சம்பவங்களை கேள்விப்படலாம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எது நடந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? அதை பற்றி கவலையே படக்கூடாது. காரணம் என்ன? சங்கீதங்கள் அழகா சொன்னார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அப்ப தனிப்பட்ட வாழ்வில், குடும்ப வாழ்வில், பிள்ளைங்களுடைய வாழ்வில் எவ்வளோ ஆசை இருந்தாலும் அந்த ஆசைக்கு முன்பாக யாரை வைக்க வேண்டும்? ஆண்டவரை வைக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க. ஒரு சில வீடுகளில் பார்த்துருக்குறேன், ஒரு சில வீடு ஆண்டவர் அறியாத வீட்டை பார்த்துருக்குறேன். பார்த்தீங்கன்னா ஒருபடி மண்ணை எடுத்து நினைச்சுவாங்க, அதை நல்லா பிடிச்சி அந்த இடத்துல வீட்டுக்கு முன்னால் வச்சுருவாங்க. எத்தனையோ இடத்துல பார்க்குறேன். அது அவங்களுடைய விசுவாசம். வீட்டுக்கு முன்னால் சின்ன மண்ணை பிடிச்சி என்ன செய்வாங்க, அதில் ஒரு பத்தியை கொளுத்து அந்த இடத்துல வச்சுருவாங்க. அப்போ அந்த ஜனங்களுக்கு அந்த சிறிய ஒரு கைப்பிடி மண்ணின் மீது ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும்? கற்பாறையாக இயேசுவின் மேல் இருக்கிறதா? கற்பாறையாக ஆண்டவர் மீது இருக்கிறதா? உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது இருக்கிறதா? அவருடைய நாளை காண நாம் வாஞ்சையா இருக்கிறோமா? ஆசையா இருக்கிறோமா?
சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப தகப்பன் ஆபிரகாமுடைய ஆசை என்ன? ஆண்டுடைய நாளைக்கான ஆசையாயிருந்தான். அப்ப நம்முடைய ஆசை எது மேல இருக்க வேண்டும்? ஆண்டவர் மீது, ஆண்டவர் வருகையின் மீது, ஆண்டவருடைய ஆண்டவர் இந்த உலகத்துல எதற்காக இந்த உலகத்துல கடந்து வந்தாரோ, எதற்காக பாடுபட்டாரோ, எதற்காக ரத்தம் சிந்தினாரோ, அதன் மீது நம்முடைய வாஞ்சை இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய நாளைக்கான ஆசையா இருந்தேன்னு எழுதுகிறார். எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஆசை இருக்கிறது யோசிச்சு பாருங்க. நல்லா சாப்பிடணும், மூக்கு முட்டை சாப்பிடணும், நல்லா தூங்கணும், எழுந்து போகணும். இது அநேகருக்கு ஆசை. இது அநேகருக்கு ஆசை. 300 நாளும் பிரியாணி சாப்பிடணும் ஆசை. அதனுடைய முடிவு என்ன? 300 நாளும் பிரியாணி சாப்பிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் ஆஸ்பத்திரியில் நடையா நடக்கணும். ஏன்னா 300 நாள் சாப்பிட்டோமே, 300 நாள் சாப்பிட்டு வாழ்நாள் போது நடக்கத்தானே செய்யணும். 300 நாள் சாப்பிட்டு 300 நாள் வாக்கிங் போகத்தானே செய்யணும். ஆனா ஆண்டுடைய பாதத்துல 300 நாள் முழங்கால் முடக்கி பாருங்க, 300 நாள் முழங்கால் முடக்கி பாருங்க. ஆண்டவர் கொடுக்கிற தேவ பலமே வித்தியாசமா இருக்கும். ஆண்டவர் கொடுக்கிற பலமே வித்தியாசமா இருக்கும். அப்ப 300 நாள் ஆண்டோடைய பாதத்துல முழங்கால முடக்க யோசிக்கிறோம், 300 நாள் நல்லா சாப்பிடணும் யோசிக்கிறோம், 300 நாள் நல்லா தூங்கணும்னு யோசிக்கிறோம், 300 நாள் வேலை செஞ்சாலும் வேலை செய்யலாம் பரவாயில்ல, எனக்கு வர்றதெல்லாம் வந்துன்னு யோசிக்கிறோம். ஆனா ஆண்டுடைய பாதத்துல மாத்திரம் காத்திருக்க யோசிப்பது கிடையாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதக்காரர் இன்னும் அழகா சொல்றார், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன் என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம எதை பற்றி கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்? எதற்காக? எனக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய எதிர்காலம், என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், இதற்குத்தான் நம்ம ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதனாலதான் தேசத்துல எழுப்புதலை பார்க்கவே முடியல. யோசிச்சு பாருங்க, தேசத்துல எழுப்புதலை பார்க்கவே முடியல. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஜெபிப்பதை நாம் விட்டு விடணும். மற்ற பிள்ளைகளுக்கு நம்ம ஊட்டி வளர்த்த தாம்பளை என்ன செய்யுமா? தானா வளருமா? ஆனா மற்ற பிள்ளைகளுக்கு நம்ம இடுப்புல தூக்கி வச்சுட்டு மற்ற பிள்ளைகளுக்கு சும்மா ஒரு வாயை காட்டி நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தா அது எலும்பும் தோலுமா தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆபிரகாமுடைய ஆசை நம்முடைய வாழ்க்கையில கடந்து வர வேண்டும். ஆண்டவரை பார்க்க வேண்டும், ஆண்டவரை தரிசிக்க வேண்டும். ஐயா, என்னுடைய வாழ்நாளுக்குள்ளாக இந்த வீஜரான் பகுதியில எழுப்புதலை நான் காண வேண்டும். இந்த வீஜரான் பகுதி முழுவதும் ஆண்டோடைய துதியின் சத்தம் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆசையாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த ஆசை நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆபிரகாமை ஆண்டவர் இந்த நாளில முன்னிறுத்துகிறார். இரண்டாவது காரியம் பவுலினுடைய ஆசை. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆபிரகாம் ஆசைப்பட்டார் ஆண்டவருடைய நாளை காண வேண்டும் என்று சொல்லி. இரண்டாவது, பரிசுத்த பவுல் எதை குறித்து ஆசைப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, பிலிப்பியர்கள் நிருபம் 1 அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. ம் 23. சரி பாருங்க, பவுல் எழுதுறாரு, கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையா இருக்கும். அநேக நேரங்களில் நண்பர்களோடு நாம் இருக்க ஆசைப்படுவோம், ஃப்ரெண்ட்ஸுகளோடு பேச ஆசைப்படுவோம், அதிக நேரம் அவர்களோடு நாம் செலவு பண்ண ஆசைப்படுவோம், எப்பொழுது பார்த்தாலும் சொந்தக்காரங்களோடு இருக்க ஆசைப்படுவோம். ஆனா பவுல் எழுதுறார் பாருங்க, என்ன எழுதுறாரு பாருங்க, நான் கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. வேலை செய்கிற ஸ்தலங்களில, நாம் குடியிருக்கிற இடங்களில, நாம் ஒவ்வொரு நாள் வாழ்விலும் நாம் யாரோடு இருக்க ஆசைப்பட வேண்டும்? இயேசு கிறிஸ்துவோடு இருக்க ஆசைப்பட வேண்டும். இதுதான் நம்முடைய பிரதான ஆசையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் நம்மை பார்க்கிறவர்கள் இவர்களோடு ஆண்டவர் இருக்கிறார் என்று அறிந்து கொள்ள முடியும். அப்ப நாம் ஒவ்வொரு நாளும் யாரோடு இருக்கிறோம்?
ஒவ்வொரு நாளும் யாரோடு கூட இருக்க விரும்புகிறோம்? பவுல் அழகாக எழுதுகிறார், நான் கிறிஸ்துவோடு கூட இருக்க ஆசை உண்டு. பாருங்க, அவர் எழுதுற பாருங்க, நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாயிருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் ஒவ்வொரு நாள் வாழ்விலும் இன்னைக்கு படுத்தோம்னா நாளைக்கு எழுந்திருப்போம் நிச்சயம் கிடையாது. அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் யாரோடு இருக்க ஆசைப்படணும்? இயேசு கிறிஸ்துவோடு, ஆண்டவரோடு. அப்ப ஆண்டவர் வேலை செய்கிற இடத்துல நம்மை பார்க்கிறார். நம்மை பார்க்கின்ற பொழுது மற்றவர்களும் பார்க்கிறார்கள், ஆண்டவரும் பார்க்கிறார். அப்ப நாம் என்ன செய்யணும்? நம்ம கொடுக்கப்பட்ட வேலையின் மத்தியில, இது எனக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை, இந்த வேலை செய்கிற இடத்துல ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை முன்வைத்து, அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அந்த தெய்வ பயம் எப்பொழுது வரும் என்று சொன்னால், ஆண்டவரை முன்பாக நிறுத்துகின்ற பொழுது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்வில் அந்த ஆண்டவர் எதிர்பார்க்கிற தெய்வ பயம் இல்லை. காரணம் என்ன? காரணம் என்ன? ஆண்டவருக்குள் நான் வாழ வேண்டும். அநேக நேரங்களில் பார்க்கிறோம், வால் போஸ்ட் போட்டிருப்பாங்க, என்ன? கர்த்தருக்குள் மரித்தார். எப்படி? கர்த்தருக்குள் மரித்தார். எப்படி மரித்தாரு? வாழ்நாள் முழுவதும் நல்லா குடிச்சாருயா, ஆனா முடிக்கும் போது எப்படி? கர்த்தருக்குள் மரித்தார். யோசித்து பாருங்க. இதையும் நாங்க போய் வெக்கமில்லாம மண்ணள்ளி போட்டு அடக்கம் பண்ணணும். அதான் இருக்கிறதுல ரொம்ப வெக்கக்கேடான காரியம். மூச்சு மட்டும் குடிச்சிருப்பான், நல்ல மனைவி அடிச்சிருப்பான், 10 பைசா வேலை செய்ய மாட்டான், ஆனா செத்த உடனே வால் போஸ்ட் ஊரெல்லாம் ஒட்டியிருப்பாங்க. எப்படி? கர்த்தருக்குள் மரித்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்குள் மரிக்கிறது அவ்வளவு லேசான காரியமா? யோசித்து பாருங்க. கர்த்தருக்குள் மரிக்கிறது அவ்வளவு லேசான காரியமா? கர்த்தருக்குள் வாழ்ந்தால்தான் கர்த்தருக்குள் நாம் என்ன செய்ய முடியும்? மரிக்க முடியும். இங்க வாழும்போதே கர்த்தருக்குள் மரிக்கல, கர்த்தருக்குள் வாழல, கர்த்தருடைய வாசனையே கிடையாது, வேதம் வாசிக்கல, செபிக்கல, ஆலயத்துக்கு போகல, ஆண்டவருக்கென்று கொடுக்கல, ஆனா சாகும்போது மட்டும் வால் போஸ்ட் என்ன? கர்த்தருக்குள் மரித்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை ஏமாற்றுறோம், ஊரை ஏமாற்றுறோம், சபையை ஏமாற்றுறோம், உறவுகளை ஏமாற்றுறோம், எல்லாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? செபிக்கிறோம், ஆண்டவரே இந்தியாவுக்கு எப்படியாவது எழுப்புதலை தாங்க. அப்ப பவுல் எழுதுகிறார், என்ன அழகா எழுதுகிறார், நான் கர்த்தருடனே கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அப்ப கிறிஸ்துவுடனே கூட இருக்க ஆசை இருந்தால், கலாத்தியர் 5:24 அதே பவுல் எழுதுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறான். அப்ப கிறிஸ்துவுடனே கூட இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அந்த ஆசை இருக்க வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்து நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் கிறிஸ்துவோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். இன்றைக்கு அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. யாருடைய வாழ்வு கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறதோ அவர்கள்தான் கிறிஸ்துவுக்குள் வாழ முடியும், அவர்கள்தான் கிறிஸ்துவுக்காக வாழ முடியும், அவர்கள்தான் பவுல் சொல்வது போன்று கிறிஸ்துவுடனே கூட இருக்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப இந்த ஆசை நமக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாள்ல நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதே பவுல் எழுதுகிறார், பிலிப்பியருக்கு நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது பாருங்க, 6வது வசனம், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால வருகிற சுய நீதி உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதி உடையவனாயிருந்து
கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும். பாருங்கள், அப்படி நம்முடைய வாழ்க்கை உலகத்தாருடைய பார்வையில எப்படி இருக்க வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று. அப்ப நம்மை பார்த்து மற்றவர்கள் எப்படி பார்க்கணும்? இவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள். அப்ப கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை நமக்கு பக்தி வைராக்கியம் இருக்கலாம், ஆனால் அந்த பக்தி வைராக்கியத்தை கொண்டு கிறிஸ்துவுக்குள் இருக்கவே முடியாது. ஆனால் பவுல் என்ன எழுதுகிறார்? எனக்கு லாபமாயிருந்தவைகளோ. அப்ப நம்முடைய பார்வையில் எது நமக்கு லாபமா இருக்கிறது, எது நமக்கு ஆதாயமா இருக்கிறது, எது நமக்கு சந்தோஷமா இருக்கிறது, அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? குப்பையோ நஷ்டம் என்று எண்ணுகிறேன் உதறி தள்ள வேண்டும். ஆண்டவருக்காக இழப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்போ ஆண்டவருக்காக எதை இழந்திருக்கிறோம்? சுகத்தை இழக்க வேண்டும், மேன்மையை இழக்க வேண்டும், பலவிதமான காரியங்களை நாம் இழக்க வேண்டும். எல்லாவற்றையும் இழந்தால்தான் கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எவ்வளோ பின்மாற்றம் யோசித்து பாருங்க. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை விட்டுட்டோம்னா, கிறிஸ்துவோடு வாழலைன்னா, கிறிஸ்துவோடு நம்ம சிலுவையில் அறையப்படலைன்னா நமக்குள்ள என்ன வரும்? உலகத்தின் காரியங்கள் வந்துவிடும். பரிதாபமான காரியம். யோசித்து பாருங்க, பேர் சொல்ல மாட்டேன். அப்ப நம்ம இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை எங்க வச்சிருக்கிறோம்? பவுல் அழகா எழுதுகிறார் பாருங்க. அந்த 3ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தை நம்ம பார்க்கின்ற பொழுது எழுதுகிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேர்ந்தவனான என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதற்காக என்னை பிடித்து கொண்டார்? ஆண்டவர் எதற்காக என்னை ரட்சித்தார்? ஆண்டவர் எதற்காக என்னை மீட்டார்? ஆண்டவர் எதற்காக எனக்கு அபிஷேகத்தை கொடுத்தார்? அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆசையாய் தொடர வேண்டும் என்று எழுதுகிறார். யோசித்து பாருங்க. எல்லாரும் போலதான் நானும் ஐயர்வேலிக்கு வந்து படித்தேன். 4 வருஷம் படித்தேன். 4 வருஷம் படித்து நம்மளும் நம்ம ஒரு ஆர்டினேஷன் வாங்கிட்டோம்னா நல்ல ஒரு சர்ச்சில் உட்காந்துடலாம். அங்கே உட்காந்தோம்னா காலையில் எழுந்தோடனே குளிச்சுட்டு அங்கி போட்டு உட்காந்துடலாம். 10 பேர் வருவாங்க, பார்ப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, நம்மளும் போகலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். இன்னைக்கு அப்படி தான் போயிட்டுருக்கு கதை, அப்படி தான் போயிட்டுருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்? நான் உன்னை வந்து அதுக்காக கூப்பிடல, நான் உன்னை அதுக்காக கூப்பிடல. தயவுசெய்து அப்படி இருந்துச்சுன்னா தூக்கி போட்டு ஒன்று என்னை பின்பற்றுவா, இல்லைன்னா ஓடி போயிருன்ட்டார். எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஆண்டவரை, அதுக்கு தானே எல்லாரும் இறையியல் கல்லூரி போகிறாங்க, படிக்கிறாங்க, படித்து முடிச்சோன்னு வர்றாங்க, ஆன்மீகம் வாங்குறாங்க, ஒரு சபையை கொடுக்குறாங்க, அதை நம்பி ஒரு நல்ல ஒரு பொண்ணு கொடுக்குறாங்க, நல்ல சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க, போகிறாங்களே. கடைசியில் ரிசல்ட் என்ன தெரியுமான்னு என்கிட்ட ஆண்டவர் கேட்டார். என்ன ஆண்டவர்னு கேட்டேன். போய் சிஎம்சியில் போய் கொஞ்ச நேரம் நான் வேடிக்கை பாருனார். எல்லாம் பையை தூக்கிட்டு வருது, ரிட்டையர்ட் ஆனோன்னு. என்னென்னு பார்த்தா, என்ன இங்கே இன்னைக்கு என்னங்க இல்லை உங்கள் எதுக்கோ வந்தேன் அப்படின்னு. என்னங்க யாரே நீங்கள் வந்திருக்கேன்னு? சுகர் 400, பரவாயில்ல, மார்க் நல்லா தான் எடுத்திருக்கீங்க, நீட்டை விட ஜாஸ்தி எடுத்திருக்கீங்களே. இன்னொருத்தர் 500, அப்புறம் வேற நடக்கூட முடியல. அப்போ ஆண்டவர் கிட்ட போதுமானார், இது வேணுமா எது வேணும்னாரு. அன்னையோடு ஓடியான்ட்டேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்ற? எதற்காக என்னை பிடித்தனோ அந்த லக்கை நோக்கி தொடர ஆசையாக இருக்கிறேன். எனக்குன்னு சபை கிடையாது, எனக்குன்னு ஒன்றுமே கிடையாது. எனக்குன்னு இருக்கிறது யாரு? ஏசாமி ஒருத்தர் தான். அவர் கொடுத்த தரிசனம் தான், அவர் கொடுத்த பாரம் தான், அவர் எங்கே வழிநடத்துகிறார் அதான். அதை நோக்கி என்ன செய்யணும்? வாழ்நாள் முழுவதும் தொடர இதே ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டார். அந்த ஆசையில் தொடர்றதுனால தான் இன்றைக்கு ஜீவனோடு இருந்து உங்களோடு ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அன்பான தேவனுடைய மக்களை, ஒருவேளை இந்த உலகத்தில் ஆசா பாசங்கள், ஒரு வசதி வாய்ப்புகள் எல்லாம் ஒன்றுலாம் போயிடும். ஒரு காலத்தில் எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஐயரா போயிட்டா செக்ஷன் இருப்பாங்க, 1க்கு 2 செக்ஷன் இருப்பாங்க. காய்கறி வாங்கிட்டு வந்துடுவாங்க, அம்மாவுக்கு துணி துவைச்சு கொடுப்பாங்க, ஐயாவுக்கு அயன் பண்ணி கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. ரிட்டையர்ட் ஆன பிற்பாடு ஒருத்தனும் சட்டம் பண்ண மாட்டான், கடைசியில் அம்மா சேலையை நான் தான் துவைக்கணும்,
ஐயா சிலையை நான் தான் துவைக்கணும், பிள்ளைகளுக்கு நான் தான் துவைக்கணும், சமையல் நான் தான் போகணும், அரிசி நான் தான் வாங்கணும், காய்கறி எல்லாம் வாங்கணும். அப்போ அன்னைக்கு எப்படி இருந்துச்சு? எல்லாம் செக்ஷன். இன்னைக்கு எப்படி இருக்கு? எல்லாம் பையத்துக்கிட்டு அலையிற நிலைமை. இது தேவையா? இப்போ ஆரம்பத்திலேயே அந்த ட்ரைனிங்கில் போயிட்டோம்னா கடைசி வரைக்கும் எப்படி இருக்கும்? அந்த ஒரே ட்ரைனிங்கில் இருக்கும். அதைத்தான் பவுல் எழுதுகிறார். லக்கை எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அந்த லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன், அதற்கு நான் ஆசையாயிருக்கேன்னு எழுதுகிறான். அப்ப என்னை ஆண்டவர் எதற்காக பிடித்தார்? மிஷனரி ஊழியத்துக்காக பிடித்தார். மிஷனரி பணி செய்வதற்காக அழைத்தார். அதுக்கு தான் அபிஷேகம் செய்தார். அந்த ஆசையோடு நான் தொடர வேண்டும். வேற ஆசை இருக்கக்கூடாது. நல்ல கன்வென்ஷன் பிரசிங்க யாரா, நல்ல காரில் போய் நோ, நான் யாரு? சாதாரண தெரு பிரசிங்க, பர்சனல் எவாஞ்சலிசம் பண்ணுகிற சாதாரண பிரசிங்க. அப்ப அதுல நம்ம கடைசி வரை நிலைத்திருந்தால் அதனுடைய ஆசீர்வாதமே தனி. அப்போதான் ஆபிரகாம் சொன்ன காரியம் நமக்கு என்ன செய்யும்? நிறைவேறும். என்ன ஆசை? எப்படி ஆசை? ஆண்டவரே, உம்முடைய நாளை காண நான் ஆசையாயிருக்கிறேன், அந்த லக்கை நோக்கி தொடர்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆபிரகாமுக்கு இருந்த ஆசை நமக்கு இருக்க வேண்டும். பரிசுத்த பவுலுக்கு இருந்த ஆசை நமக்கு இருக்க வேண்டும். அடுத்த ஆசை கெட்ட குமாரனுடைய ஆசை. பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 15 அதிகாரத்தில், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 15 அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, மனுஷனுக்கு எவ்வளவோ ஆசை, ஆனா இவனுக்கு என்ன ஆசை? பன்றியின் தவிட்டை தின்று வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். எவ்வளவு கீழ்த்தரமா போயிட்டான் பார்த்தீங்களா? இன்றைக்கு கிறிஸ்தவமும் விசுவாசமும் அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கின்ற பொழுது இந்த கெட்ட குமாரனுடைய ஆசையை போன்றுதான் இன்றைக்கு அநேக சபைகள் இருக்கிறது, அநேக ஊழியர்கள் இருக்கிறார்கள், அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள். எப்படியாவது எதையாவது சாப்பிட்டாவது நான் என்ன செய்யணும்? என்னுடைய ஆசையை தீர்த்து கொள்ள வேண்டும். யோசித்து பாருங்க, இந்த கெட்ட குமாரனுடைய வாழ்க்கை என்ன? அருமையான குடும்பத்தில் பிறந்தவன், வசதி வாய்ப்போடு இருந்தவன். ஆனால் அவனுடைய நிலைமை என்ன? பன்றிகள் தின்கிற தவிட்டை கூட நான் சாப்பிட்டு என்னுடைய வயிறை நிரப்ப ஆசையா இருந்தேன். இதுவா கிறிஸ்தவ வாழ்க்கை? யோசித்து பாருங்க, இதுவா கிறிஸ்தவ வாழ்க்கை? அப்ப இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவோடு நடக்க விரும்புகிறோமா? கிறிஸ்துவோடு வாழ விரும்புகிறோமா? கிறிஸ்துவுக்காக வாழ விரும்புகிறோமா? எதை செய்தாலும் கிறிஸ்துவனுடைய நாம மகிமைக்காக செய்ய விரும்புகிறோமா? யோசித்து பாருங்க. நிறைய சபைகளுக்கு நான் போயிருக்கிறேன். எதை செய்தாலும் நாம் யாருடைய மேன்மைக்காக செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய மேன்மைக்காக. ஆண்டவர் மேன்மைப்பட வேண்டும், ஆண்டவரை உயர்த்த வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அப்ப இன்றைக்கு அதெல்லாம் ஏன் செய்ய முடியலன்னா, கிறிஸ்து நமக்குள் வாழவில்லை. கிறிஸ்து நமக்குள் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும். இன்றைக்கு இந்த அனுபவம் தான் இன்றைக்கு ஊழியக்காரர்களுக்கு தேவை, விசுவாசிகளின் தேவை, சபைக்கும் தேவை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்படாத ஊழியக்காரனாக, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்படாத விசுவாசியாக வாழ்வதனால்தான் கிறிஸ்து நமக்குள் வாழவில்லை. அப்ப கிறிஸ்து வாழ்க்கை என்றால் கிறிஸ்து நமக்குள் வாழ வேண்டும். கிறிஸ்து நமக்குள் வாழ்கிறாரா? நம்முடைய பிள்ளைகளுக்குள் வாழ்கிறாரா? நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் வாழ்கிறாரா? நம்முடைய குடும்பத்தில் வாழ்கிறாரா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அநேக குடும்பத்தில் பார்க்கிறோம், கிறிஸ்து இந்த வீட்டுக்கு தலைவராக இருக்கிறார், பெரிய எழுத்தில் எழுதி வச்சிருவாங்க. வீட்டுக்குள்ள போனால் அதுதான், வெளியில போனால் அதுதான்.
ஆனா கதவை பூட்டிட்டு நடக்கிற சம்பவத்தை பார்த்தா மனைவி முடி கணவர்கிட்ட இருக்கும், கணவருடைய சட்டை மனைவிட்ட இருக்கும். ஆனா வெளியில என்ன? இயேசு கிறிஸ்து வீட்டிற்கு தலைவரா இருக்கிறான். அப்ப ஏசாமி என்ன கலகக்காரரா? ஏசாமி என்ன ஒரு பெரிய டெரரிஸ்டா? யோசித்து பாருங்க. அப்ப கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்படவில்லை, ஆகவே கிறிஸ்து நமக்குள் வாழவில்லை, ஆகவே உலகம் நமக்குள் இருக்கிறது, ஆகவே உலகத்தின் காரியங்கள்னால நாம் என்ன செய்யறோம்? நிரப்பப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து மேன்மைப்படவில்லை. அப்ப நமக்குள் இருக்கிற ஒரே ஆசை என்ன ஆசையாக இருக்க வேண்டும்? கிறிஸ்துவுடனே இருக்கிற ஆசையாக இருக்க வேண்டும். அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு அதைத்தான் கற்றுக் கொடுக்கணும். நம்ம எப்பொழுதும் நான் உங்களோட கூட இருக்கேன் சொல்லக்கூடாது. பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும்? ஏசாமி உங்களோட கூட இருக்கிறார், நீங்க இயேசுவோடு கூட இருக்கணும். அப்ப பிள்ளைகளுக்கு நமக்கும் ஒரு இடைவெளி உருவாக்க வேண்டும். இடைவெளி உருவாக்கினால்தான் இயேசுவை மையப்படுத்த முடியும். இயேசுவை மையப்படுத்தினால்தான் பிள்ளைகளிடத்தில் என்ன சொல்லுவோம்? நீங்க இயேசுவோடு கூட இருக்கணும், இயேசு உங்களோடு கூட இருப்பார். நீங்க இயேசுவோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். கற்றுக் கொடுத்து பாருங்க. நம்முடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா கிறிஸ்துவுடனே கூட வாழ கற்றுக் கொடுத்து விடுகிறோம், கிறிஸ்துவை முன்னிறுத்தி விடுகிறோம், கிறிஸ்துவை மையப்படுத்தி விடுகிறோம். ஆகவே அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுடனே கூட இருப்பார்கள். அந்த ஆசையோடு நாம் இருக்க வேண்டும். கடைசியாக நாம் பார்க்கின்ற பொழுது யோபனுடைய ஆசை. யோபு எழுதின புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் வாசிங்க. யோபனுடைய புஸ்தகம் பாருங்கள். எப்பொழுதுமே ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கேட்போம்? ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் என்ன ரேஷன் கடை வச்சு நடத்துறாரா? இலவசமா அரிசி, இலவசமா சுகரு, இலவசமா கோதுமை. இன்னும் கொஞ்சம்னா ஆண்டவரை கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமாக கொடுத்துருவோம் இல்லையா? ஆனா யோபு என்ன சொல்றாரு? ஆண்டுடைய கரத்தினால் நன்மையை பெற்றுக்கொண்ட நான் தீமையும் அனுபவிப்பேன் சொல்லுகிறான். அப்ப எத்தனை பேரு ஆண்டவருக்காக தீங்கு அனுபவிக்க நாம் முன் வருகிறோம்? நம்முடைய ஆசை அதுவாக இருக்க வேண்டும். இந்த உலகத்துல நான் வாழ்கிற இடத்துல இயேசுவுக்காக தீங்கு அனுபவிக்க எனக்கு ஆசையா இருக்கிறது. யோபு சொல்லுகிறான், ஆண்டவருடைய கரத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டு நான் தீமையை அனுபவிப்பேன் என்று சொல்லி தன்னுடைய ஆசையை பகிரங்கமாய் வெளிப்படுத்துகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் அதுதான் எழுதுகிறார், கிறிஸ்துவுக்காக தீங்கு அனுபவி என்று எழுதுகிறார். அப்ப சபை எதற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார்? விசுவாசிகள் எதற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? இயேசுவுக்காக தீங்கு அனுபவிக்க ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆளல் சொன்னான், கோயத்தில் நாங்கள் வேலை செய்கிறோம், நான் போகும்போதே மேலே என் தலைக்கு மேலே கொண்டு போகுங்கிறான். தலைக்கு மேலே கொண்டு போகும். வேலை செய்கிற இடத்துல சத்தம் கேட்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ அதன் மத்தியில் இருக்கிறோம் என்று சொன்னால் கிறிஸ்துவுடனே கூட இருப்பதனால கிறிஸ்து யாரோட கூட இருக்கிறார்? ஆளோட கூட இருக்கிறார். அதான் சாட்சி. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக தீங்கு அனுபவிக்க நான் ஆசையா இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமா இருக்கிறோம்? யோசித்து பாருங்க, முன் வந்து பாருங்க. ஆண்டவருக்காக நான் தீங்கு அனுபவிப்பேன், ஆண்டவருக்காக நான் தீமை அனுபவிப்பேன். முன் வந்து பாருங்க, ஆண்டவர் உங்களை கொண்டு மகிமைப்படுவான். அப்ப யோபனுடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை முன்வைத்ததினால்தான் 42வது அதிகாரத்தை பார்க்கிறோம். முன்னிலைமை பார்க்கல் பின்னிலைமை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தான். அப்ப என்னுடைய ரகசியம் என்ன? ஆண்டவருக்காக நான் தீமையை அனுபவிப்பேன், தீங்கு அனுபவிப்பேன், தீமையை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறான். எத்தனை பேர் என்னென்ன ஆசைப்படுறோம்? ஐயா, நான் ஒரு நாள் பெரிய கார்ல போகணும்னு ஆசைப்படுறேன்.
ஐயா நான் எப்படியாவது இதை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நல்லதுதான், எல்லாம் நல்லதுதான். ஐயா நான் இஸ்ரேல் தேசத்துக்கு போய் அங்கே போய் பார்த்துட்டு வர போகிறேன், ஆசையாக இருக்கிறேன். நம்ம போனோம்னா இஸ்ரேல் தேசம் விளங்காம போகும். இன்னைக்கு நிறையா பேர் இஸ்ரேல் தேசத்துக்கு போய் தான் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். என்ன ஆண்டவரே, ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு இப்படி சண்டை நடக்குன்னா நீங்கள் தான்டா காரணம்னார். நீங்கள் தான் காரணம்னார். ஏன் சும்மா இருக்க மாட்டோம், அதை வச்சு ஒரு தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஹோலிலேண்ட்டு பார்த்தான், குண்டை போட்டான். அப்போ காரணம் யாரு? நீங்கள் நான் தான், ஊழியக்காரன் தான், விசுவாசிகள் தான். அங்க இருந்து மனம் திரும்பாம அங்க போய் மனம் திரும்ப முடியுமா? கண்டு விசுவாசிப்பதை காட்டிலும் காணாமல் விசுவாசிப்பவன் தான் பாக்கியவான். இங்க வேதத்துல எல்லாம் எழுதப்பட்டிருக்குது. நான் அங்க போய் தான் பார்ப்பேன், அங்க போய் யோர்தான்ல முங்கி, நீ யோர்தான்ல போய் 9 தடவை முங்கி எடுத்தாலும் நீ விளங்க மாட்ட, அந்த 6 விளங்காது. நான் சொல்றேன், எழுதி தரேன். யோர்தான் 6 கடைசியில் நீ போய் முங்கினா கூவாத்து மாதிரி போயிடும், கூவாறு மாதிரி போயிடுச்சு. அப்ப சபையில் எடுத்த ஞானஸ்தான் நான் பைத்தியாருன்னா உங்க பாஸ்டர் பைத்தியாரா? யோசிச்சு பாருங்க. நாங்க என்ன இந்த வெளியில ஓடுற தண்ணி அள்ளிட்டு வந்தா நாங்க வந்து ஞானஸ்தானம் கொடுக்குறோம்? இல்லையே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இன்றைக்கு எதன் மீது ஆசை வைக்கிறோம்? தீமை அனுபவிக்க ஆசை வைக்க வேண்டும். எனக்கு ஒரு நாள் ஆசை கிடையாது, சாகிறதுக்குள்ள இஸ்ரேலை பார்க்கணும், பார்க்காம சாகணும் ஆண்டவரேங்கிறேன். யோசிச்சு பாருங்க. அப்ப நம்முடைய ஆசை எப்படி இருக்கணும்? ஆண்டவரோடு நடக்க, ஆண்டவரோடு பேச, ஆண்டவரோடு சஞ்சரிக்க, ஆண்டவரோடு இருக்க, ஆண்டவருக்காக எதையா செய்ய நாம் ஆசையா இருக்க வேண்டும். அடுத்து பாருங்க, கடைசியாக தானியேலுடைய ஆசை என்ன? தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 15ஆம் வசனம் வாசிங்க, முடிச்சிடலாம். பாருங்கள், தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். பாருங்க, தானியேலுடைய ஆசை என்ன? இந்த அரண்மனையினுடைய போஜனத்தினால நான் என்ன செய்யக்கூடாது? தீட்டுப்படக்கூடாது. பண்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இன்றைக்கு எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா, அவர் பரிசுத்தர், நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்கள் என்ன செய்யணும்? பரிசுத்தமா இருங்க. அப்ப ஆண்டவர் நானும் மேல இருந்து சினிமா பார்த்துட்டு இருக்கேன், நீங்களும் பாருங்கன்னு சொன்னாரா? அது சொல்லியிருந்தா நல்லா தான் இருக்கும். நானும் தினம் 3-4 படம் பார்த்துட்டு இருப்பேன், எங்கள் வீட்டுக்காரம்மா போய் பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டார்? நான் பரிசுத்தர், நீ என்ன செய்யணும்? பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தமாக இருக்கணும் என்ன? அசுத்தமாக இருக்கக்கூடாது. அப்போ நம்ம கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், ஆண்டோடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், ஆண்டோடைய ராப்போர்ட்டு பங்கு பெறுறோம். ஆனால் சீரியல் பார்க்கலாமா? சினிமா பார்க்கலாமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்வை தீட்டுப்படுத்தக்கூடிய அநேக காரியங்கள் முன்னிருக்கிறது. இந்த மொபைல் நம்மை தீட்டுப்படுத்தும், நம்முடைய காரியங்கள் நம்மை தீட்டுப்படுத்தும், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர் நம்மை தீட்டுப்படுத்துவார்கள், எல்லாம் வரும். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அங்கே தானியேல் சொல்றான், ஐயா இந்த அரண்மனை விஷயத்துல நான் என்ன செய்யணும்? என்னை தீட்டுப்படுத்தக்கூடாது. அரண்மனையில் என்ன இருக்கும்? அருமையான தண்ணி பாட்டில் இருக்கும், அருமையான பிரியாணி இருக்கும், அருமையான சாப்பாடு இருக்கும், இல்லாது இராது. கொண்டு போய் நிறுத்திட்டு இதெல்லாம் சாப்பிடுங்கன்னா முதல்ல நம்ம கதவை போட்டு என்ன செய்வோம்? நம்ம வேலையை முடிச்சுட்டு தொடச்சிட்டு, கர்ச்சிப்பை தொடச்சிட்டு பயபக்தியாக பைபிளை தூக்கிட்டு வெளியே வந்துடுவோம். ஆனால் தானியேல் செஞ்சாரா? இல்லை. என்ன சொன்னார்? இந்த ராஜ போஜனத்தை என்னை விட்டு தீட்டுப்படுத்தாமல் என்னை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்ப அவருடைய ஆசை என்ன? இந்த காரியங்கள் என்னை தீட்டுப்படுத்தக்கூடாது. ஆண்டவருக்காக உதறி தள்ள வேண்டும், ஆண்டவருக்காக ஒதுக்கி தள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் லக்கை நோக்கி தொடர முடியும். பவுல் அதைத்தான் எழுதி முடிக்கிறார், லக்கை நோக்கி தொடர்கிற. அப்ப நமக்குன்பாக, இந்த சபைக்குன்பாக
உங்களுடைய குடும்பத்துக்கு முன்பாக, பிள்ளைகளுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நோக்கி நீங்கள் தொடர வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஆசை எதோடு இருக்க வேண்டும்? கிறிஸ்துவுடனே கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல நாம் எழுந்திருப்போம். ஆண்டவருடைய பாதத்துல கடந்து வந்த நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், மகளே, மகனே, உன்னுடைய ஆசை என்ன? உன்னுடைய ஆசை என்ன? எந்த ஆசையோடு, எந்த ஆவலோடு நீ வந்திருக்கிறாய்? இந்த ஆராதனையில என்னை தேடி வந்திருக்கிறாயா? என்னோடு பேச வந்திருக்கிறாயா? என்னோடு இடைபட வந்திருக்கிறாயா? என்னோடு வாழ வந்திருக்கிறாயா? என்னை முன்வைக்க வந்திருக்கிறாயா? எது மகளே, எது மகனே உனக்கு ஆசை என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, லக்கை நோக்கி தொடர நான் ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்திற்காக நான் சிலுவையில் அறைய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டால் ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்வில் வாழ முடியும். ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்வில் வாழ்வதுதான் எனக்கு பிரதான ஆசை ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கருத்தில் அர்ப்பணிப்போமா? அருமையான மகன் ஆலல் முன் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். ஜெபனில் அப்படியே இருப்போம். கூடாரவாசியே நித்திய இருக்கையில் நீயே கலங்குகிறாய். கரைந்திடும் காலம், கலைந்திடும் வேஷம், நீயே பதறுகிறாய். நீ மேலானவைகளை தேடு, நித்திய இயேசுவை நாடு. நீ மேலானவைகளை தேடு, நித்திய இயேசுவை நாடு. ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் கேட்ட செய்தியின் மூலமாக தேவனே, ஆண்டவரே, நித்தியமான ஆண்டவரே, மேலான காரியங்களை ஆண்டவரே தேட உதவி செய்யும்படி ஜெபிக்கிறப்பா. எங்களை படைத்தவரே, எங்களை உருவாக்கினவரே, இதுவரை ஆண்டவரே எங்களோடு இருக்கிறவரே, ஆண்டவரே நல்லவரே, வல்லவரே, எங்களுடைய வாழ்க்கையில இது மட்டும் போதுமானவராக இருந்தவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவரீர், இந்த திருச்சபை ஆண்டவரே, இதோடைய அஸ்திவாரத்தை ஆண்டவரே நீர் ஆண்டவரே வைத்தீர். நீர் ஆண்டவரே எங்களுடைய சபை ஆண்டவரே உருவாக்கி கொண்டிருக்கிற தேவனாயிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு திருச்சபை மக்களையும் ஆண்டவரே, தேவன் ஆண்டவரே வேறு பிரித்த ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை அவர்களுடைய வாழ்க்கையிலே வைத்திருப்பதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இதோ ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே. ஆராதனையின் வேலையிலே, சாட்சியின் வேலையிலே ஆண்டவரே, காணிக்கை வேலையாப்பா, வேத வசனத்தின் வேலையிலே ஆண்டவரே எங்களோடு இருந்தீங்கப்பா. எங்களோடு நீர் பேசின வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் கிரியை செய்யிட்ட ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே, இது எதிராக ஆண்டவரே வருகிற ஆண்டவரே எல்லாவது அஸ்திவாரங்களை இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே நீர் முறியடிக்கும்படி ஜெபிக்கிறப்பா. தேவரீர், எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே பாவமான அந்த அஸ்திவாரங்களை உடைக்கும்படி தேவரீர் நீரே எங்களுடைய வாழ்க்கையில அஸ்திவாரமா இருக்கும்படி ஜெபிக்கிறோம். அதுக்கு எதிராக வருகிற ஆண்டவரே, சத்துருவான ஆண்டவரே கொண்டு வருகிற எல்லா வித போராட்டத்திலும் தேவன் ஆண்டவரே உம்முடைய பலத்தால் ஆண்டவரே எங்களை இடைகட்டும்படி, ஆவிக்குரிய பலத்தால் எங்களை இடைகட்டும்படி ஒவ்வொரு ஆண்டவரே திருச்சபையின் மக்களையும் கர்த்தருடைய பலன் ஆண்டவரே ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, உமக்காய் மேலான காரியங்களை தேடவும், மேலான காரியங்களை சிந்திக்கவும் ஆண்டவரே, மேலான எண்ணங்களை செய்யவும் தேவனுக்காக ஆண்டவரை எழுந்து பிரகாசிக்கிற ஆண்டவரே அப்படியான ஒரு ஜனங்களை ஆண்டவரே எங்களை மாற்றி கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. இனி ஆண்டவரே காலம் செல்லாது ஆண்டவரே, நாங்கள் இதுவரை ஆண்டவரே ஓடுன ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே ஆண்டவரே உலக பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செய்த காரியங்களை விட்டு விட்டு ஆண்டவரே உண்மையே நோக்கி பார்க்க ஆண்டவரே, உண்மையே பிடித்து கொள்ள நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த இலக்கை, எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தை ஓடும்படியாக தேவன் உதவி செய்யுங்க அப்பா.
கர்த்தருடைய கிருபை ஆண்டவரே இருக்கும்படி ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே எங்களுக்காக புதிய கதவுகளை திறக்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே வெண்கல கதவுகளை உடைக்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி. நான் உனக்கு முன் போய் கோணல்களை நேராக்குவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, அந்த வார்த்தையை இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய திருச்சபையில் அறிக்கை செய்கிறேன், எங்களுடைய மக்களின் வாழ்க்கையில அறிக்கை செய்கிறப்பா. கோணல்களை நேராக்குற தேவன் ஆண்டவரே, எங்களிடத்தில் ஆண்டவரே கீழ்ப்படுதலை ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிறீர். அந்த கீழ்ப்படுதல் ஆண்டவரே உம்மிடத்திலே ஆண்டவரே கொடுக்க ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே அர்ப்பணையாய் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படியா எங்களுக்கு ஆண்டவரே நீ செய்வதற்காக நன்றி, அப்படியாய் உருவாக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே இதுமுறை எங்களை பொறுப்பெடுத்துக் கொண்டீர் ஆண்டவரே. கடந்து போய் ஆண்டவரே இந்த புது வாரத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கும் போது கர்த்தருடைய புது பலத்தால் எங்களை இடைகட்டும்படி ஜெபிக்கிற ஆவியானவர் ஆண்டவரே எங்களுக்கு முன்னாக செல்லும்படி ஜெபிக்கிறப்பா. தேவரீர் இருக்க எல்லாருக்காக ஜெபிக்கிற, குடும்பத்துக்காக ஜெபிக்கிற, தேவைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவரப்பா, மனதுருகிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களை காண்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி தேவனே. ஆண்டவரே சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்துல நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்துல. எல்லைகளை பெரிதாக்குறேன் இயேசுவின் நாமத்துல. அப்படியே என் தேவன் செய்யும்படி ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே எங்க திருச்சபையில யார் யாரெல்லாம் ஆண்டவரே ஊழியம் செய்யறாங்களோ, யார் யாரெல்லாம் ஆண்டவரே ஜெபிக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் ஆண்டவரே கவலையோடு இருக்கிறாங்களோ, கர்த்தர் ஆண்டவரே இடைபடும்படி ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றியப்பா. அடியேன் ஆண்டவரே நம்ம ரத்த கோட்டைகளை மூடி மறைக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. திருச்சபை ஆண்டவரே நடத்தும்படியாக ஆண்டவரே அப்பா டேனி அங்கிளும் ஆனா ஆன்ட்டியும் அப்பா ஹென்றி அங்கிளும் ஆண்டவரே சபை மூப்பர்களுக்காக நன்றி ஆண்டவரே. இதுவரை ஆண்டவரே நேர்த்தியாய் கர்த்தருடைய வசனத்தை ஆண்டவரே பிரசங்கம் செய்வதற்கும் ஆண்டவரே கர்த்தருடைய காரியங்களை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சிந்திக்கும்படியாக ஆண்டவரே இவர்கள் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி அப்பா. கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலவன் மறவாதே. ஆமென். ஆண்டுடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுக்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவை இதனுடைய அன்பு, பரிசுத்தனுடைய ஐக்கியம், ஆசீர்வாதம், வழிநடத்துதல் அருமையான நம்முடைய பாஸ்டரோடும் பாஸ்டம்மாவோடும் அன்பு பிள்ளைகள் ஹேலல், டீனா, ரெபேக்காவோடும் திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரோடும் இன்றுமென்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.